அப்ப யாருக்கு கடன் இருக்காது, யாருக்கு நன்மை குறையாது, யார் மேல இருப்பார்கள், யார் உயர்வான இடத்துல இருப்பார்கள், யார் அடைக்கலம் பட்டணத்துல குடியிருப்பாங்க, மலை மேல இருக்கிற பட்டணத்துல யார் குடியிருப்பாங்க? சங்கீதம் 34 சங்கீதம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். 34 சங்கீதம் 8வது வசனம், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். வேதம் சொல்லுது. நம்ம யார் நல்லவர் என்பதை ருசி பார்க்கணும். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். 10வது வசனம் சொல்லுகிறது, இது ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு வசனம், கவனிக்கக்கூடிய ஒரு வேத வாக்கியம். 10வது வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ எங்க நன்மைன்னு எழுதல. கவனிங்க, வேதத்தில் இதான சுவாரஸ்யம். வேதம் நம்மளுக்கு ஒரு அதிசயம். ஆமே, இங்க என்ன பண்ணு 10வது வசனம் என்ன சொல்லுகிறான்னா, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும். அப்ப யாருக்கு கடன் இருக்காது, யாருக்கு நன்மை குறையாது, யார் மேல இருப்பார்கள், யார் உயர்வான இடத்துல இருப்பார்கள், யார் அடைக்கலம் பட்டணத்துல குடியிருப்பாங்க, மலை மேல இருக்கிற பட்டணத்துல யார் குடியிருப்பாங்க? கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை தட்டுவோம். அப்ப யார் இயேசுவுக்கு தேவனுக்கு யார் அதிகமா செவி கொடுக்கிறார்களோ, அவர் வார்த்தையின்படி வாழுகிறார்களோ, அவர் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறார்களோ, தேடுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலகத்தில் இருக்கிற ஒரு நன்மையும் ஒரு நாள் கூட குறைவுபடுவது இல்லை. ஒரு நாளும் ஒரு நன்மை அவர்களுக்கு என்ன பண்ணுவது இல்லைங்க, குறைவுபடுவது இல்ல. ஒரு நன்மை குறைவுபடலைனாலே கடன் இல்லைன்னு அர்த்தம்.